வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டி. என் கிளினிக்கில் லாஸ்ட் வீக் நடந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் என் பசங்க ஊரில் இல்லை. ஸோ நான் ஒரு 5:30க்கு ஓபிக்குள்ளே போகும்போது, சரி நம்ம 8:30க்குள்ள ஓபி முடிச்சுட்டு வீட்டில் போய் நைட்டு சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஓபி பார்க்க ஆரம்பித்தேன். 8:30 ஆச்சு, 9:30, 10:30 ஆச்சு. அப்போவும் ஒரு 5 பேஷண்ட் இருந்தாங்க. அப்போது நான் ஐயோ இப்போவே நேரம் ஆகிடுச்சு, பயங்கரமாக பசிக்குது, என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு கால் வந்துச்சு. மேம், என் பொண்ணு வந்து நாளைக்கு ஈவினிங் ஊருக்கு போகிறாங்க, ஃபாலோ அப் மெடிசன் வாங்கணும் அப்படின்னாங்க. உடனே நான் சொன்னேன், மேம் ஆல்ரெடி மணி 10:30 ஆகிடுச்சு, பேஷண்ட் வேறு இருக்காங்க இன்னும். ஸோ நான் அதுக்கப்புறம் போய் வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்ணும். ஸோ எனக்கு நீங்கள் நாளைக்கு மார்னிங் வந்து வாங்கிக்கோங்க ப்ளீஸ், உங்களுக்காக நான் ஏர்லி மார்னிங் கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சொல்லிவிட்டு நான் கால் கட் பண்ணிவிட்டு அடுத்து ஓபி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் சொல்லி ஒரு 10 நிமிஷத்தில் அந்த அம்மா வந்து நின்னாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே பயங்கர எரிச்சலாக இருந்துச்சு மனசுக்குள்ளே. என்னடா இது, இவ்வளோ தூரம் நம்ம சாப்பிடலை, 10:30 ஆகுது, போய் சமைச்சு சாப்பிட்ணுன்னு சொல்கிறோம். என்ன மனுஷங்க இவங்க, மறுபடியும் வந்து நிற்கிறாங்க. அவங்களோட செல்ஃப் இதை மட்டுமே பார்க்குறாங்களே, ஒரு டாக்டரோட லைஃப்பை யோசிச்சே பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு மனசுக்குள்ளே வந்து கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பேஷண்ட்ஸை பார்த்துட்டு அந்த அம்மா உள்ளே கூப்பிட்ட உடனேயும் என் முன்னாடி உட்காந்துட்டு ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு, மேம் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சமைச்ச கீ ரைஸ், மட்டன் கறின்னு எல்லாத்தையும் வந்து சர்வ் பண்ணாங்க. எனக்கு அப்படியே உண்மையிலே சொல்கிறேன், ஒரு அம்மா எப்படிம்மா இவ்வளோ நேரம் நீ வந்து சாப்பிடாம ஓபி பார்க்குற, சாப்பிட்டு வேலையை பாருமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படியே கலந்து கண்ணீரே வந்துருச்சு. தேங்க்யூ மேம் அப்படின்னேன். நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என் பிள்ளையை பாருங்கள், என் பிள்ளையை நான் எவ்வளோ கேர் பண்ணுறேனோ அதே மாதிரி நீயும் எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி தானம்மா அப்படின்னாங்க. ஸோ இந்த வேர்ட் வந்து சும்மா வாயிலேருந்து வரல, ஏன்னா அவங்க அவ்வளோ லேட்டும் கூட நான் சாப்பிடல அப்படின்னு சொன்ன உடனேயும் சாப்பாடை கொண்டுட்டு ஓடி வந்த அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அதனால் நம்ம எவ்வளோ தான் காசு, பணம், பேர், புகழ்னு தேடி ஓடினாலும் நம்ம மற்றவங்கக்கிட்ட கனிவாக பேசுகிற ஒரு வார்த்தை நமக்கு நிறைய அன்பான உறவுகளை தேடித்தரும். தேங்க்யூ ஸோ மச்.